கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே இந்த அதிகாலையில் கர்த்தர் உங்களோட நல்ல அற்புதமான அருமையான வாக்குத்தத்தங்களை, நல்ல செய்திகளை உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பகிர்ந்து கொள்ளுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஐயா, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. நிச்சயமாய் ஆவியானவர் உங்களோடு பேச முடியும். அவருடைய பரிசுத்த எழுத்துக்கள், அவருடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு வார்த்தையும், தேவனுடைய வார்த்தையும், அது வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பயந்தவர்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நிச்சயமாய் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, நாம் கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே தேவ சமூகத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஐயா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஓ குளோரி! தேடுகிற எவனும் கண்டடைகிறான். இது போன்ற அற்புதமான வாக்குத்தத்தங்களை தெய்வத்தை தவிர, நம்முடைய ஆண்டவரை தவிர இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கேட்கும் பொழுதே அவர் நமக்கு அதை தருகிறார் என்று நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதே, அதுவே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா! நன்றாக கவனியுங்கள். ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே. 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, திருமணத்தை குறித்து, அல்லது வேலை அல்லது எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து நிச்சயமாய் தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாம் வைக்கும் பொழுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படியே நாம் கேட்கிறபடியினால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் நம்புகிறதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எதை கேட்டு எந்த காரியத்திற்காக இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்தீர்களோ, நிச்சயமாகவே அதை உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அது தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த வியாதியிலே இருந்து வருத்தப்படுகிறது அல்லது இந்த வியாதியிலே மடிந்து போகிறது, இந்த வியாதியிலே தூங்காமல் அல்லது வலியோடும் வேதனையோடும் இருப்பது தேவனுடைய சித்தம் என்று ஒரு நாளும் நினைக்காதிருங்கள். இந்த தரித்திரியம், இந்த வறுமை, இந்த கடன், இந்த கஷ்டம் எல்லாம் தேவனுடைய சித்தமே அல்ல. உங்களுக்கு ஒரு செழிப்பை, மறுமலர்ச்சியை, ஒரு மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதே கர்த்தருடைய சித்தம். உங்கள் சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பதே, எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதே, ஜெயம் கொள்ளுவதே கர்த்தருடைய சித்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வியாபாரம், தொழிலிலே, ஊழியங்களிலே நீங்கள் எவற்றை கேட்கிறீர்களோ அவற்றை எல்லாம் செய்வது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. மாற்றமே இல்லை. பாருங்க, இந்த உலக
உலகத்தில் நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே அதனால் தான் சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உங்க கணவனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களே. ஓ மனைவியை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்களே. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளே உங்களுக்கு ஒப்பானவன் யார்? என் மனைவியே, என் கணவனே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்தில் யாரும் எவனும் எதுவும் உங்களுக்கு ஒப்பானவர்களாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுதே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் உபாகமம் 4:7 மோசே இப்படியாக சொல்லுகிறார், நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், mighty God, ஹல்லேலூயா, நாம் தொழுது கொள்ளுகிற, வேண்டிக் கொள்ளுகிற, ஜெபிக்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இந்த உலகத்தில் எது? ஓ க்ளோரி! எத்தனை அருமையான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகள். இங்க எந்த நெட்வொர்க் ப்ராப்ளமும் கிடையாது. யாரும் உங்க லைனை கட் பண்ணி விட முடியாது. யாரும் பிஸி சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. நிச்சயமாய் நீங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம், நீங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் இந்த தெய்வம் உங்களுக்கு சமீபமாய், இந்த இயேசு உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை பாருங்கள், தேவ ஜனங்களை குறித்து இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 1:15 அவர்கள் தாறுமாறாய் செல்லும் பொழுது, வழி தவறி செல்லும் பொழுது, அவர்கள் தேவ சித்தத்திற்கு விலகி இருக்கும் பொழுது, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் உங்கள் கைகளை விரித்து ஜெபம் பண்ணினாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஓ, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபித்தாலும் நான் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதாவது பாவத்தினால், மீறுதல்களினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால் உங்கள் கைகள் நிறைந்திருக்கிறது, கரைப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவேளை இது போல இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். நிச்சயமாய் உங்கள் பாவங்கள் அற கழுவப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிற உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 91:15 கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அல்லது கர்த்தரை தேடி விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கவனியுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே. சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், உங்கள் ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே, சிரமங்களிலே உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பி சேனையாய் நின்று உங்களுக்கு விரோதமாய் கைகொட்டி செரிக்கும் பொழுது, அல்லது உங்களை அழித்து விடுவது போல் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை சூழ நின்று கைகொட்டி சிரிக்கும் பொழுது, பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நானே என் பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துவார். 1000 ஜனங்களுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு, நீங்கள் அறிந்த தெரிந்த உங்கள் உற்றார் உறவினர் எல்லோருக்கும் முன்பாக உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை நாசமாக்கி விடுவோம் என்று சொன்னவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நின்று உங்களை பார்த்து ஏளனமாய் கேவலமாய் சிரிக்கிறவர்கள், நீங்கள் வெட்கப்படும்படியாய் நடந்து கொள்ளுகிறவர்கள், உங்களை அவமானத்திலும் வெட்கத்திலும் மூழ்கும்படியாய் செய்தவர்கள், உங்களை பார்த்து கூட்டமாய் நின்று கைகொட்டி சிரித்தவர்கள், ஓ, இவர்கள் எல்லோருக்கும் முன்பாக நீங்கள் ஆபத்து காலத்திலே, ஓ மைட்டி காட், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், பதில் கொடுப்பேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அந்த சிக்கல், சிரமங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், சவால்களின் மத்தியிலே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஒரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். உங்களுக்கு வருகிற ஆபத்துகள், போராட்டங்கள் எல்லாம்
நீங்கள் தேவ பிள்ளையாய் உண்மையும் உத்தமமுமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளாய் நிற்கும் பொழுது உங்களை சுற்றிலும் வருகிற 1000 போராட்டங்கள் எல்லாம் உங்களை கனப்படுத்துவதற்காகவே வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாம் ஒருவேளை ஏதோ தானோ என்று வருகிற கிருபை அல்ல. இது ஏதோ சும்மா இருக்கிறவர்களுக்கும் கண்டவர்களுக்கும் கலியவர்களுக்கும் வருகிற கிருபை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதியின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு நிச்சயமாய் வருகிற ஆபத்துகள் எல்லாம் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காகவே வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு தாவீதுக்கு கோலியாத்திற்கு எதிராக வந்த நம்பிக்கையை போன்ற ஒரு மகிமையான நம்பிக்கையை கொடுக்க முடியும். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருந்தால் என்ன? அவன் கேட்கிறான், தாவீது கேட்பதை பாருங்கள், இவனை கொன்று இவன் தலையை வெட்டுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இவனை முறியடிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா என்ன செய்வார்? மறுபடியும் கேட்கிறான், இவனை கொன்று இவன் கழுத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றவனுக்கு என்ன செய்யப்படும்? ஏன்னா அவனுக்கு அந்த தைரியம், எனக்கு விரோதமாய் வருகிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற, எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற இந்த கூட்டம் எல்லாம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. நீங்கள் நம்ப வேண்டும். எனக்கு விரோதமாய் எவர்கள் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் என் பட்சத்தாய் என் பட்சமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ப வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் சோதனைகளும், உங்களுக்கு வருகிற எல்லா குழப்பங்களும் ஆபத்துகளும் உங்கள் தலையை உயர்த்துவதற்காய், உங்களை ஜெயமெடுக்க செய்வதற்காய், நீங்கள் அதற்காகவே ஜெயமெடுக்கவும் ஜெயிக்கவும் ஜெயமெடுக்கவுமே பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்க, ஏசாயா 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். ஐயோ, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். அதை கேட்ட உடனே உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்பதான் நம்ம டாபிக்கு வரப்போறதோ. ஐயா ஐயா, கூப்பிடும் முன்னே மறு உத்தரவு. கூப்பிடு, நாங்கள் பேசும் போதே கேட்பார். கூப்பிடும் முன்னே, நாங்கள் கூப்பிடும் முன்னே எங்களுக்கு மறு உத்தரவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை பற்றி பேசுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஏசாயா 58:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது, எப்பொழுது? பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வரும் பொழுது, ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து வரும் பொழுது, ஒருவேளை உங்கள் எதிர்ப்புகளும் அல்லது உங்களுக்கு விரோதமான காரியங்களும், அது ஒருவேளை சாதாரணமாய் நேச்சுரலா வரலாம் அல்லது சூப்பர் நேச்சர்ல வரலாம். எப்படி வந்தாலும் சரி, எரிமலை போல் அவைகள் குமுறிக்கொண்டு வந்தாலும் சரி, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓ, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நல்லா கவனிங்க, நீங்கள் சத்தமிடும் பொழுதே, ஒருவேளை ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ அம்மாடி ஆத்தாடி, நீங்க சத்தமிடும் பொழுதே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் சத்தம் இடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னார்னா, ஓ, உங்களை போன்று பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே யார் இருக்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அற்புதமான தேவ வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை பார்ப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே அவர் மறு உத்தரவு கொடுப்பார், நீங்கள் பேசும்போதே கேட்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடும் முன்னே, நீங்கள் கூப்பிடும் முன்னே, ஏசாயா 65:24 நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே
உங்களுக்கு மறு உத்தரவு வரும். Mighty God. நீங்கள் பேசும் பொழுதே அவர் கேட்பார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் பிரியாத இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடும் பொழுதே அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமிடும் பொழுதே அவர் கேட்பார். மாத்திரமல்ல, கூப்பிடுவதற்கு முன்னே அவர் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. பேசும் பொழுதே கேட்பார், மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமிடுவீர்கள், ஐயோ என்று ஒருவேளை நீங்கள் சத்தமிடலாம். அவர் சொல்லுவார், இதோ இதோ நான் இருக்கிறேன். ஓ க்ளோரி. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொக்கரித்தாலும் பயப்படாதிருங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்று செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. யாரும் அதை தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரே உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அதிலே மாற்றமே இல்லை. இந்த இயேசு உங்களை காக்கும்படி உங்களோடு இருக்கிறவர். இந்த இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர். இந்த இயேசு உங்கள் ஆபத்திலே இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நீங்கள் சத்தமிடும் போதெல்லாம் இதோ இருக்கிறேன், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கூப்பிடுதலுக்கு உடனடியாய் மறு உத்தரவு கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்திலே நின்று, என் தெய்வமே எனக்கு இறங்கும்படியாய், என் தெய்வமே என்னை என் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகள் உபத்திரவங்களிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று நீங்கள் வரும் பொழுதே, நீங்கள் கூப்பிடும் பொழுதே மறு உத்தரவு கொடுக்கிறவர். எப்படி தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே பரலோகத்தில் இருந்து உத்தரவு கிளம்பியதோ, எப்படி தானியேல் ஜெபிக்க தொடங்கியதே பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் காபிரியேல் அவனுக்காக அனுப்பப்பட்டானோ, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். உங்கள் பிள்ளைகளை அழிவில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக எங்கே எதிலே எப்படி அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே எதிலே எந்த சிக்கலில் அகப்பட்டு, ஐயா என்னை யார் விடுவிப்பார்கள், எப்படி நான் இதிலே இருந்து விடுவிக்கப்பட முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கலாம். எனக்கு உதவி செய்வார் எவருமே இல்லையே, நான் அகப்பட்டிருக்கிற இடத்திலே எனக்கு யார் உதவி செய்வார்கள்? யாருமே இல்லை. என்னை ஆற்றுவார், தேற்றுவார், பாதுகாப்பார், எனக்கு கரம் நீட்டுவார் எவருமே இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவருடைய கரத்தை, அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டி அந்த முள்ளுகளுக்குள்ளே அகப்பட்டு தவித்து அலறவும் முடியாமல், சத்தமும் மூட முடியாமல் தளர்ந்து போய் கிடந்த அந்த ஆட்டுக்குட்டியை நோக்கி தேடி வந்த அந்த அற்புதங்களின் மேய்ப்பனாய் இயேசு உங்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி கடந்து வரும் பொழுது, எந்த ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பின் ஆண்டவர் உங்களுக்காக கரம் நீட்டுவார். நீங்கள் பேசும் போதே கேட்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசும் போதே கேட்பார். நீங்கள் கூப்பிடும் பொழுதே மறு உத்தரவு கிடைக்கும். நீங்கள் சத்தமிடும் பொழுதே இதோ இருக்கிறேன் என்று கர்த்தரே உங்களுக்கு, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, உங்களை போன்ற பாக்கியசாலிகள் உலகத்தில் இருக்க முடியாது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே யார் யார் என்ன பிரச்சனைகளோடு, என்ன உபத்திரவங்களோடு, என்ன பாடுகளும் துக்கங்களும் நிறைந்தவர்களாய் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கமுள்ள கரம் இறங்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய், எந்த வாதை, நோய், துன்பம், வியாதிகள், எல்லா சிக்கல், சிரமங்கள், வலி, வேதனைகளிலும் இருந்து இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
ஐயா, அந்த தானியேல் என்கிற அற்புதமான தேவ மனிதன் தன் முழங்கால்களை முடக்கி தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டதுமே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, என் விண்ணப்பத்தை ஓ லார்ட் கர்த்தருக்கு முன்பாக ஓ தானியேல் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுதே, ஓ லார்ட் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே காபிரியேல் என்கிற அற்புதமான தூதன் அவனுக்காக இறங்கி வந்தான் என்று பார்க்கிறோமே. அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக யார் யார் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் கடன்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் இனி வாழவே முடியாது என்ற கொடுமையான சூழ்நிலைகளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் உபத்திரவப்படுகிறவனை கைவிடாதவர், வியாதியிலும் கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் இருக்கிறவர்களை ரட்சிப்பதற்காகவே தன் சொந்த ஜீவனை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் தியாக பலியாய் கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு என்ன என்ன உபத்திரவங்கள் இருக்கிறதோ, என்ன என்ன பாடுகள் இருக்கிறதோ, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே, வியாபாரத்திலே, பண விஷயங்களிலே, ஊழியங்களிலே என்ன என்ன குழப்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. அற்புதங்களை செய்கிற, ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவ மகிமை இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாக, இவர்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களுக்கு முன்பாக, இனி இவர்கள் எல்லாம் வாழப்போவதில்லை, இந்த குடும்பம் எல்லாம் இது முழுமையாய் அழிந்துவிடும், இனி இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று இவர்களை பார்த்து ஏளனமாய் கேவலமாய் பேசியவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் கரத்தை உயர்த்தும்படியாய் இவர்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் வளர்ந்து ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க சொன்னது போலவே நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நடு பகல் வரைக்கும் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் நீ சொன்னீங்களா சுவாமி. அப்படியே இவர்கள் பிள்ளைகளும் உயர்த்தப்படும்படியாய், இவர்கள் பிள்ளைகளும் மேன்மை அடையும்படியாய், தானியேலுக்கு வந்தது போல் ஒரு ராஜ மேன்மை இவர்கள் பிள்ளைகளுக்கு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோசேப்பை தேடி ராஜ சமூகத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போல, சிறைச்சாலையில் இருந்தவன் எப்படி சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டானோ அப்படியே ஒரு நல்ல செய்தி இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் கடந்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையில் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், 127 நாடுகளிலே அந்த அரசனுக்கு அவன் தேடியவர்களிலே இப்படியாய் கர்த்தர் ஒரு எஸ்தர் என்கிறதான ஒரு பரிதாபத்திற்குரிய அனாதை பெண்ணை நீர் தேர்ந்தெடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆளற்ற அனாதையாய், யாருமற்ற அனாதையாய் சித்தப்பன் வீட்டிலே தங்கி இருந்த அந்த ஏழை மகளை 127 நாடுகளின் அதிபதியாய், ராணியாய் எடுத்து உயர்த்தியது போல என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் எத்தனை சிரமங்கள், பாடுகள், எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்களிலே இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து ஆபத்து காலத்தில் சிக்கல்களிலே சிரமங்களிலே அகப்பட்ட இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது லார்ட் நீங்க சொன்னது போலவே மறு உத்தரவு இறங்கி வரும்படியாய், கஞ்சுகிற கேட்கிற ஜெபிக்கிற எல்லோருக்கும் நம்முடைய சமூகத்தில் இருந்து பதில் வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பதில் வரட்டும். யார் யார் அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் தன்னுடைய மகளுக்காக, மகனுக்காக, ஐயா திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்காக, குடும்பத்திலே இன்னும் நல்ல வேலைகள் கிடைக்காத, ஐயா வருமானம் இல்லாத அல்லது தாறுமாறாய் பாவத்திலும் கீழ்ப்படியாமையிலும் குடி வெறி என்று பல்வேறு
காரியங்களில் அகப்பட்டு குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட, அநியாயமாய் சொல்லப்பட்ட சாபங்கள் இன்றே முறிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் சொல்லப்பட்ட சாபங்கள் முறிக்கப்படுவதாக. mighty name of Jesus. இப்பொழுதே சாபங்கள் முறியட்டும், பரம்பரை சாபங்கள் முறியட்டும், எல்லா மந்திர சூனியங்களும் அழியட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவசரம் உள்ள காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு ஐயா. சிக்கலும் சிரமமுமான காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா, உம்மையே மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் இவர்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான நன்மைகளை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான மகிமையான காரியங்களை இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் செய்யும்படியாய், குடும்பத்திலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும், குடும்பத்திலே ஒரு சௌக்கியமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மறுபடியாய் என் தெய்வமே நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் மந்திர சூனியங்களும் அழிவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிவதாக. பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிற, குடும்பங்களை கெடுக்கிற கோபம், சந்தேகம், ஆமென், வெறுப்பு, எரிச்சல் என்று குடும்பங்களிலே எழும்பியுள்ள எல்லா அந்தகார ஆவிகளும் மாறி போகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஃபாதர், இந்த mighty name of Jesus, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பொழுது அவர்கள் கூப்பிடும் முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே கேட்பேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்படி தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமோ, அப்படியே எங்களுடைய ஜெபங்களுக்கு பரலோகத்தில் இருந்து உத்தரவு இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை, அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலே வருகிறோம். ஐயா, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரி, லண்டனை சார்ந்த சாந்தி கணேசமூர்த்தி என்ற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதரியின் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் இன்னும் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய ஓ லார்ட் தன் சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இப்பொழுதே பரலோக தூதனால் மறு உத்தரவு வரும்படியாய், கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களிலும் ஒரு பரலோக உத்தரவு வரும்படியாய், இந்த குழப்பங்கள், ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்கள், சவால்களுக்கு மத்தியிலே இவர்கள் தலை உயர்த்தப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தெய்வம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, நல்ல எண்ணங்களோடும் உதாரத்துவம் உள்ள குணங்களோடும் அநேகருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளின் விரல்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாகட்டும். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் முறியட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக, கர்த்தருடைய உத்தரவு அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வருகிறதற்காக, இதிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் ஏமாந்து போகாதபடி, ஒருவரும் அவமானப்பட்டு போகாதபடி, எந்த இடத்திலே இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்திலே இவர்கள் துக்கமும் துயரத்தோடு நின்று கொண்டிருந்தார்களோ, அந்த இடத்திலே அந்த மனிதர்கள் மத்தியிலே இவர்கள் தலையை உயர்த்தும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திலும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் ஊழியத்திலும் இவர்கள் வியாபாரத்திலும் ஐயா இவர்கள் கையின் பிரயாசங்களிலும் ஒரு மகா பெரிய அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர்
அப்படியே செய்ய போகிற செய்கிற அந்த உத்தரவை கொடுக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். நீங்கள் கூப்பிடும் பொழுதே பதில் கொடுப்பார். நீங்கள் சத்தமிடும் பொழுதே கேட்பார். நீங்கள் பேசும் பொழுதே, ஐயா எனக்கு இப்படி ஆகிவிட்டது, எனக்கு இப்படி ஆகிவிட்டது, எனக்கு யார் இருக்கிறார்கள், யார் என்னை பாதுகாப்பார்கள், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் கேட்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதியோடும் உத்தமத்தோடும் உண்மையோடும் நல்ல குணங்களோடும் வளர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார், ஒரு நாளும் பிரிய மாட்டார். உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து விடுவித்து உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி தலை நிமிரச் செய்வார். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா.